வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்த நிலையில் அங்கு சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இந்திய துணை தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனையடுத்து அடுத்தடுத்து விசா மையங்கள் மூடப்பட்டு வரும் நிலையில் இப்போது சிட்டகாங் விசா மையத்தை மத்திய அரசு மூடியுள்ளது. இதனால் இந்தியா வர நினைக்கும் வங்கதேசத்தினருக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இது வன்முறையானது. 500க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது. அவர் நம் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார். தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடந்து வருகிறது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார். இவர் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவராக இருக்கிறார். வங்கதேசத்தை இந்தியா துண்டாட நினைப்பதாகவும் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்தியாதான் காரணம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை நம் நாடு வன்மையாக கண்டித்துள்ளது. இதற்கிடையேதான் வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது. வங்கதேசத்தில் 2026 பிப்ரவரி 12ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டாக்கா 8 தொகுதி வேட்பாளராக ஷரீஃப் உஸ்மான் ஹாடி என்ற 32 வயது மாணவர் தலைவர் களமிறங்கினார். இவர் இன்குலாப் ஹான்சா என்ற மாணவர் போராட்ட குழுவைச் சேர்ந்தவர். கடந்த ஆண்டு மாணவர் போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தியவர்களில் ஒருவர். அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது முகமூடி அணிந்திருந்த நபர் அவரை துப்பாக்கியால் சுட்டார். இதில் குண்டு காயமடைந்த அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையில் இறந்தார். இதனையடுத்து வங்கதேசத்தில் வன்முறை வெடித்தது. பத்திரிகை அலுவலகங்கள், இந்திய துணை தூதரக அலுவலகம் மற்றும் இந்திய துணை தூதரின் வீடு மீது கல் வீசப்பட்டது. மைமன் சிங் மாவட்டம் பலூகா பகுதியைச் சேர்ந்த தீபு சந்திரதாஸ் என்ற 30 வயது இந்து இளைஞர் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்டார். அவர் மீது அப்பட்டமான பொய் புகார்கள் சொல்லப்பட்டு பலரும் சேர்ந்து அடித்து கொலை செய்திருக்கின்றனர். மொத்தத்தில் வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் தூதரக அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் வங்கதேசத்தின் சிட்டகாங்கில் உள்ள விசா மையத்தை இந்தியா தற்காலிகமாக மூடியுள்ளது. சிட்டகாங் என்பது வங்கதேசத்தின் முக்கிய துறைமுக நகரமாகும். அந்த நாட்டின் முக்கிய நகரமாக உள்ளதால் அங்கு விசா மையம் செயல்பட்டு வந்தது. தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக மறு அறிவிப்பு வரும் வரை விசா மையம் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசா மையங்களில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் தூதரகத்துக்கு அனுப்பப்படும். அதன் பிறகுதான் இந்தியா வர வங்கதேசத்தினருக்கு அனுமதி கிடைக்கும். இந்த மையம் மூடப்பட்டுள்ளதால் இனி விசா அவர்களுக்கு கிடைக்காது. மேலும் இப்படி விசா மையங்களை வங்கதேசத்தில் மூடுவது என்பது இது முதல் முறை கிடையாது. 2 நாட்களுக்கு முன்பு கூட டாக்காவில் ஜமுனா பியூட்டர் பார்க்கில் உள்ள இந்தியாவுக்கான விசா விண்ணப்ப மையத்தையும் வங்கதேசத்தின் ராஜ்ஷாஹி குல்னா நகரில் உள்ள 2 விசா மையங்களும் மூடப்பட்டிருக்கிறது. தற்போது அடுத்தடுத்து இந்த மையங்களும் மூடப்பட்டுள்ளதால் வங்கதேசத்திலிருந்து இந்தியா வருவதற்கான விசா பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியாவுக்கு வணிக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் வர திட்டமிட்டிருந்த வங்கதேசத்தினர் பாதிக்கப்பட உள்ளனர். Subscribe to One India and never miss an update.